இல்லாத விஷயம். இவருக்கு பேர் பீர் முகமதுன்னு பேர். அவர் ஒரு முஸ்லீம். இவருக்கு பேர் பீர் முகமது. இவர் பாரு என்ன சொல்றாரு, உலகம் எப்படி எப்படி உற்பத்தி ஆகி வந்ததுன்றாரு. நம்ம எப்படி உற்பத்தி ஆகி வந்தோம். ஆனா சொல்றது முஸ்லீம். இது முஸ்லீம் சொன்னாருங்க. அவரு முஸ்லீம் மதத்துக்காரங்க. நான் எடுக்க மாட்டேங்கன்னு எடுக்க முட்டாள் தானே அது. யார் நன்மையை சொன்னாலும் எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் நல்லதை சொன்னா எடுத்துக்கணும். ஏமாத்திரம் கண்டா ஒதுங்கி போயிடும். இவர் சொல்றாரு, ஆதிக்கு முன்னும் அனாதியும் என்னடி சிங்கி, அந்த கருகுழி முந்த இருளறை சிங்கா. ஆதியா என்ன இருந்ததுன்னா ஒன்னே இல்லடா, ஒளி இருள் அறையா இருந்தது. தாயினுடைய கர்ப்பமும் இருள் அறை தான்டா. ஒரு உருவம் இருள்ல இருந்து தான்டா வெளிச்சத்துக்கு வந்தது. வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு போலடா அப்படின்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆதியாய் வந்த அரும்பொருள் ஏதடி சிங்கி, சோதியில் ஆதி சொரூபமானதடி சிங்கா. சோதி சேர்ந்த ஒண்ணு அந்த பொருள்ல ஆதியில அது ஒரு உருவமா காட்டிச்சான் அப்படின்றார். சொல்லிட்டு சொல்றாரு, சோதியில் ஆதி சொரூபமானது எப்படி சிங்கி, வேதமா முப்பொருள் ஒன்றாய் முடிந்தது சிங்கா. வேதமா முப்பொருள்லாம் நீர் நெருப்பு காற்று மூணும் ஒன்னா இணைஞ்சிட, ஒன்னோட ஒன்று ஓடி போய் ஒட்டிக்கிச்சிட அப்படின்றாரு. அப்படி ஒட்டினதால வந்த உருவண்டா இது அப்படின்றாரு இல்லையா. சொல்லிட்டு சொல்றாரு, முப்பொருள் என்று நீ முன் சொன்னது யாரடி சிங்கி, அது அப்பனும் சொல்லுங்க சாமி. சுவாமி, ஜென்மாந்திர வாசனை என்றால் என்ன, அதனை விட்டு நீங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குதான் யோகம் செய்யணும்னு சொன்னேன். ஜென்மாந்திர யோகம் வாசனை அப்படின்னா தாயினுடைய பாவம், தகப்பனுடைய பாவம், தாத்தாவுனுடைய பாவம், பாட்டியினுடைய பாவம், நான் செய்த பாவம், இது எல்லாம் ஜென்ம ஜென்மமா என் கூட தொடர்ந்து வருது. இது ஜென்மாந்திர வாசனை அப்படின்னு சொல்றோம். இந்த ஜென்மாந்திர வாசனையை அழிக்கணும்னா என்ன பண்ணா, யோக பயிற்சி பண்ணணும். யோக பயிற்சியால் மட்டும்தான் இந்த ஜென்மாந்திர வாசனை அழிக்க முடியும். அதனால்தான் ஒரு ஞானி சொல்றான், ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி ஆனான்னா 7 தலைமுறையினுடைய பாவத்தை அழிக்கப்படும். அவ்வளோ சக்தி அந்த ஞானத்துக்கு. ஆனா வேற எதுக்குமே உங்கள்கிட்ட கோடி கோடியா வச்சிருந்தா அதுக்கு பாவம் சேருமே தவிர புண்ணியம் சேராது. அதனால அன்பை வழங்கும். யோகத்துல எல்லாரும் உங்க உயிர் மேல நினைப்ப வையுங்க, உயிர் பயிற்சி பண்ணுங்க. அது எல்லா பாவத்தையும் அழிச்சு உங்களை சமமாக்கும். தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொருத்த எப்படியாவது இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன போச்சு, கெட்டவனா இருக்கட்டுமே நமக்கு என்ன, அவன் பட போறான் அதனுடைய விளைவுகளை. அதனால இன்னொருத்தர குறை சொல்றதை மறந்துடுங்க. முதல்ல உங்களை பத்தி யோசிங்க, உங்களுக்கு நல்லது. மற்றவனை பத்தி போச்சுன்னா உங்களுக்கு மன ஓச்சல் தான் வரும். Download ShareChat.